தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. குறள் எண் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. குறளின் விளக்கம். இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகிறவன் அறத்தின் இயல்பை உடைய மூவர்க்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவார். யார் அந்த 3 பேர்னா, பெற்றோர், வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணைனா மனைவி, குழந்தைகள் ஆகிய 3 பேருக்கும் இயற்கையாகவே நம்மை சார்ந்து அமையும் மூவரையும் நல்வழியில் தாங்கி பிடிப்பதுதான் இல்லறத்தானின் கடமை என்பதாகும். இந்த இல்லற வாழ்வில் இந்த இல்லற வாழ்வியல் நெறியை விளக்கும் ஒரு நெகிழ்ச்சியான சிறுகதையை பார்ப்போமா? மாதவன் என்கிற ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த உழைப்பாளி. அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக, அதாவது அக்கவுண்டன்ட் ஆக வேலை பார்த்து வந்தான். அவனுக்கு கிடைக்கும் வருமானம் அவனது குடும்ப தேவைகளுக்கு சரியாக இருந்தது. அவனது குடும்பத்தில் அவனோடு சேர்ந்து மொத்தம் 4 பேர் இருந்தார்கள். படுக்கை பாயில் இருக்கும் அவரது வயதான தந்தை ஒருவர், அவனது அன்பான வாழ்க்கை துணைவி இன்னொருவர், மற்றும் பள்ளிக்கு செல்லும் அவனது அன்பு குழந்தை. ஒரு முறை மாதவனின் நிறுவனத்தில் கடுமையான நஷ்டம் ஏற்பட்டு பலருக்கு வேலை பறிபோனது. துரதிர்ஷ்டவசமாக மாதவனுக்கும் வேலை போய்விட்டது. கையில் இருந்த சேமிப்பு கரையத் தொடங்கியது. மாதவனுக்குள் பெரிய கவலை தொற்றி கொண்டது. அப்போது அவனுக்கு தூரத்தில் இருந்த அவனது நண்பன் ஒருவன் மூலம் வேலை வாய்ப்பு வந்தது. ஆனால் அந்த வேலைக்கு சென்றால் அவன் மாத கணக்கில் ஊர் ஊராக பயணம் செய்ய வேண்டியிருக்கும். தன்னுடைய குடும்பத்தை தன்னோடு அழைத்து செல்லவும் முடியாது. மாதவன் சிந்தித்தான். நான் மட்டும் சம்பாதித்து பணத்தை மட்டும் ஊரில் இருக்கும் குடும்பத்திற்கு அனுப்பி வைத்தால் என் கடமை தீர்ந்து விடுமா என்று யோசித்தார். பெற்றோர், வயதான தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. அவருக்கு பணத்தை விட அருகில் இருந்து மருத்துவம் பார்த்து மருந்தும் கொடுக்கும் மகனின் அன்பும் அவனது துணையும் அவருக்கு தேவைப்பட்டது. வாழ்க்கை துணை, குடும்ப பாரத்தை சுமக்கும் அவனது மனைவிக்கு வீட்டில் ஏற்படும் இக்கட்டான சூழல்களை எதிர்கொள்ள கணவனின் மன ரீதியான ஆதரவு தேவைப்பட்டது. வளரும் பருவத்தில் குழந்தைகள் வளரும் பருவத்தில் இருக்கும் அவனது குழந்தைக்கு வெறும் பள்ளி கட்டணம் மட்டும் கட்டினால் போதாது. நற்பண்புகளையும் நல்லொழுக்கத்தையும் சொல்லித்தர தந்தையின் வழிகாட்டுதல் தேவைப்பட்டது. இந்த மூவரையும் அப்படியே விட்டுவிட்டு பணத்திற்காக பட்டணம் ஓடுவது தர்மம் அல்ல என்று மாதவன் யோசித்தான். அந்த தூரத்து ஊர் வேலையை மறந்துவிட்டான். தன் சொந்த ஊரிலேயே வருமானம் சற்று குறைவாக இருந்தாலும் காலையிலும் மாலையிலும் பகுதி நேர வேலைகளை செய்து கொண்டே தன் குடும்பத்தோடு இருக்க முடிவெடுத்தான். அதிகாலையில் எழுந்து தந்தைக்குரிய பணிவிடைகளை செய்தான். பகலில் உழைத்து மனைவியின் குடும்ப பாரத்தை குறைத்தான். இரவில் குழந்தைகளுக்கு கதைகளையும் நன்னெறிகளையும் சொல்லிக் கொடுத்து படிக்க வைத்தான். பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகள் இருந்தாலும் மாதவனின் அரவணைப்பால் அவனது தந்தை நிம்மதியாக வாழ்ந்தார். மனைவி தைரியத்தோடு குடும்பத்தை நடத்தினாள். குழந்தை மிக சிறந்த ஒழுக்கத்தோடு வளர்ந்தது. சில மாதங்களில் மாதவனின் உழைப்பையும் நேர்மையும் பார்த்த அந்த ஊர் பெரியவர் ஒருவர் தன் சொந்த நிறுவனத்திலேயே மாதவனுக்கு நல்லதொரு பொறுப்பை தந்தார். சில நாட்களிலேயே மாதவன் மாடி வீடு ஒன்றை கட்டிக்கொண்டு மகிழ்ச்சியில் மாதவனின் குடும்பம் திளைத்தது. இந்த கதையின் நீதி என்னன்னா, இல்வாழ்வான் என்பான் தன் சுயநலத்திற்காகவோ அல்லது வெறும் பணத்திற்காகவோ ஓடாமல் இயற்கையாக தன்னை சார்ந்து அமைந்த பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் ஆகிய மூவரின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு நல்வழியில் நல்லாற்றில் என்றும் துணையாக நிற்க வேண்டும். அதுவே உண்மையான இல்லறம் என்பதை வள்ளுவர்
இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை என்கிறார். இந்த ஈரடி குறளில் அவர் விளக்கியுள்ளார். நாளை மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.